महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव. பழம் தந்து ஞானத்தமிழ் கேட்ட கந்தாவடி வேலா என்னப்பன முருகா உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன் இருந்தாலும் இரமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் முருகா. கரங்களுடன் அற்புதமான ஒரு காட்சி. மூவிரண்டு முகம் சொலிக்க இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவான். ஈசன் மகனே என்னை காக்க இங்க உனையன்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. முடிகிற வரைக்கும் இந்த கைத்தட்டல் இருந்துட்டே இருக்கணும். இரவும் பகலும் நடந்து வந்தேன் முருகா, பலவித துயரம் சுமந்து உடைத்து வந்தேன் முருகா. நல் வழியினை நீ வழங்கிடு, என் நிழலென நீ இருந்திடு, எதிலும் நீ
எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் எங்க வடிவேனோ முனை காண தினம் முடி வருவேனோ சிந்தமிழை காக்கும் பேசவள் கொடியானோ நீ என்னை பாடும் என்னை கந்த அறிவானோ ஓடிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வண்டி வேலனை நினைத்து ஓடிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வண்டி வேலனை நினைத்து அந்த உபதேசம் செய்து சுவாமிகளை ஆழ்பவன் நீ மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிகளை ஆண்டவன் நீ உங்களுடோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ வழி திருவையானையுடன் தனக்கும் தனித்துவ பழையன நிலமென வாழ்வையிலவன் பாடங்கள் சொன்ன மகன் யாமென கிளையன நதியற்று நல்ல முதலத்த மகன் முருகன் மகன் வடிவேலையா நீ யாரையா யாரையா வடிவேலையா நீ யாரையா யாரையா முருகன் வளர்ந்த கதையும் மறந்ததில் சின்னதன் கொடுத்த சுரையும் வள்ளி தேவையானையுடனே காட்சி அருளும் தனிக்கையை நாயகன் உன்னை காண இங்க நோட்டி வரையும் எந்தனையாளும் சுந்தரவேலும் சிறு கொடியரும் சிந்தமிழ் நாடும் சிந்தனை பாடும் எந்தனை நாமும் பாடும் பொழுதொரு துன்பனும் கண்டதும் எனக்கு கவலை இல்லடா வந்துக்கு குமரன் இல்லடா என்றைக்குமே முருகன் நான் மறந்ததில்லடா அண்டியடகா நான் கடம்புள்ளடா கடம்பண்ண மறந்ததில்லடா மண்டியிட்டு மண்டி விழ என்ன விட்டதும் இல்லடா அண்டியடகா நான் கறக்கனல்லவா அது தமிழ் கறக்கனல்லவா ஆறுமுக நாடும் மண்டி வாழ தமிழனல்லவா காக்கிற கவனை வீழது அகிரி பெண்கள் கைகள் காக்கிற கவனை வாயுது குற்றம் ஒரு சற்றும் மீது குற்றம் தொடராமல் காக்கும் கந்தாகன பாவனை பதிவண்டுள்ளா பட்டுப்பான அட்டி முழங்குது வெற்றி வேலாயுத கட்டை வங்குது முழுப்பட முடி அடிக்குது கந்தனை காண கண்டடி துடிக்குது காலடிகள் தனி தூக்கிய காவடிகள் கடம்பனை பொட்டிய காவடிகள் சந்திக்கு ரைமுத்து குமாரனின் முத்தமிழ் பேரலைகள் கும்படி வேலையா நீன்றி வேறு துணை யாரையா யாரையா கும்படி வேலையா நீன்றி வேறு துணை யாரையா யாரையா தாமரையில் மலர்ந்த கார்த்திகேயன்களை கைத்தடலுடன் உற்சாகப்படுத்தலாம். baby shark, baby shark.
பெற்று உள்ள இருக்கிற கெஸ்ட் வர சொல்லுங்கப்பா. கெஸ்ட் உள்ள இருக்காங்க. கூட்டம் வா.
கிளிகள் போல் பறந்த மழலை செல்வங்களை கைத்தட்டலுடன் பாராட்டுவோம்.
பல மொழிகளில் கொஞ்சிய எமது மழலை செல்வங்களுக்கு உற்சாகப்படுத்தி சிறகடித்து வளர்க்க வேண்டுமானால் நீங்க எங்களை இப்படிதான் கொஞ்சி கொஞ்சி வளர்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உள்ளார எப்படி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நாங்க அதைதான் பாடிக்கிட்டே ஆட போறோம். எங்க நல்லது பார்த்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வந்துடாதீங்க. வீடியோ எடுக்கிறவங்க உட்கார்ந்து எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். முன்னாடி மறைக்கிறேன் தம்பி, முன்னாடி யாரும் வராத ப்ளீஸ். கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக். முன்னாடி யாரும் இடம் இல்லை. உற்சாகப்படுத்தலாம் குழந்தைங்களை.
சிட்டே எந்தன் சீனா கற்கண்டு என் சீனா கற்கண்டு என்று ஆடிக்கொண்டே வா பொங்கொண்டே திட்டே வா பொங்கொண்டே கொஞ்சி கொஞ்சி பேசும் கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்ட வந்து ராஜா நஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டு என் சீனா கற்கண்டு என்று ஆடிக்கொண்டே வா பொங்கொண்டே திட்டே வா பொங்கொண்டே சொல்லை தாள துணை பார்க்கல நான் உன்னை பார்க்கல கொஞ்சி பேசும் கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்ட வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா நஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டு என் சீனா கற்கண்டு ஜில் என்று ஆடிக்கொண்டே வா பொங்கொண்டே திட்டே வா பொங்கொண்டே
அந்தி மழை மேகம் அங்க மழை தூவும் திருநாளா எங்களுக்கும் காலம் அந்த வேதம் பாடும் பெருநாளா பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம்
இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா கவிதைகள் பாடச் சொல்லு நிலவுக்கு தூது விட்டு தீபங்கள் ஏற்றச் சொல்லு கொடுத்துக்கிட்டே ப்ரோக்ராம் ரசிக்கலாமே. பூக்களில் சுற்றுலாக்கள் போகவே வண்டு போல மாறலாமா காற்று மூங்கில் குழலாச்சு காற்றும் கூட சேர்ந்தாச்சு அப்பனை நிஜமாச்சு தூது விட்டு கவிதைகள் பாடச் சொல்லு நிலவுக்கு தூது விட்டு தீபங்கள் ஏற்றச் சொல்லு மின்னலோ சற்று நேரம் நின்றதே கையெழுத்து வாங்கி சென்றதே சொந்தமாக ஓர் வீடு நிலவில் வாங்கு என்னோடு சிறகுகள் முளைக்க விடு நிலவிருக்கிற துணியில் தான் நேர்கள் இங்கே வளர்கிறது நிலவுக்கு தூது விட்டு தீபங்கள் ஏற்றச் சொல்லு கிழக்கு வெளுக்காத நாள் என்று இதுவரை வந்ததில்லை ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜபராக்கிரம ராஜவைராக்கிய மாமன்னர் இருத்திமாம் புலிகேசி பராக் பராக் பராக்
தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுறது கிடையாது. ஆங்கில பாட்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்தை பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. குமரேசா, ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடியா இங்க இருக்க, நீ தனியா அடி சாப்பிடுற. செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தோம்டா நானு. அருவாக்கமெல்லாம் நீ டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. யார் தாண்டா நீ? நீ தந்தான ஆளு, என் எங்க நாலு புள்ளு, நான் சேகர் மற்றும் கூலு, என் ஊரதான் என் கூலு. அஞ்சு டேலக்கா பேசுற, நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்படிக்கு வந்த கருப்பு பருப்பு. நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க, டெரர்ட்ட. நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். ஜிம்பாடிடா, ஜிம்பாடி. ஆவுசு பாத்தியா? நீ வீட்டுல போய் தனியா தூங்கு. உறக்கம். மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? என்ன வல்லவராக நம்ம மீது படையெடுத்து வருகிறார். நேரம் நெருங்கிவிட்டது. இதிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். உலகெட்டும் சங்கு. வெற்றிவேல். சொல்லுங்களா வீரவேல் என்று. குருஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஹாய் புரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உங்க மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? புரூஸ், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் என் அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஏம்பா மணி, நம்ம வடிவேல் சாரோட நிறைய எத்திக்கான காமெடிஸ்லாம் இருக்குல்ல, அதுல நம்ம நேசமணியோட காமெடியை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. அவ்வளவுதானே? இப்போ பாரு, நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைங்க போங்க. பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தாண்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணியில புடுங்க. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. சூப்பர் தலை, சூப்பர் தலை. அதே மாதிரி நம்ம வடிவேல் சார் பாடாத பாட்டே இல்ல. புரிஞ்சிருச்சு, நிறுத்து. இப்ப என்ன உனக்கு? அவர் பாடின பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு. என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். என்னதான் சினிமால பாட்டு வந்தாலும் அதை என் தலைவன் பாடுற ஸ்டைல் இருக்கே, அது வேற ரகம்டா. எப்படி சொல்ற? நீ வேணா ஏதாச்சும் அமுக்க சொல்லுகிய குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா.
முத்தம் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா குறுக்கே வந்ததம்மா அட குறுக்கே வந்ததம்மா வந்த நாள் வரை இந்த நாள் வரை வாரம் மாறும் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை பொய்யாவது கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த பொய்யின் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே சின்ன பொண்ணு
தமிழ் ஏதோ ஒன்று வேற்றுமொழி சொற்கள் எல்லாம் வைத்துக் கொண்டே வந்தேனே என் தமிழ் ஏதோ ஒன்று பிரிந்திடும் வரை இதன் பெருமைகள் எதுவும் அறிந்திடவில்லை என்றான் மறுபடி பதத்தினை நற்பதிக்கும் பொழுது சிலிர்க்குது தேகம் கொஞ்சம் நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம்தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான் 7 கோடி முகமான ஒரே ஒரு பெயர்தான் அது பெரும் பெயர் இல்லை எங்கள் உயிர்தான் தமிழன் என்று சொல்லடா தலைவி வென்றதில்லடா தரணியை நீ வெல்லடா 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 சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடாத இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது
கட்டலாம் அன்பால் படிக்கட்டு பாவா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு நிலப்ப குடிச்சு தரவா வெள்ளி பொம்மையாக்கி தரவா விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா இரவு பார்த்து மிழலாதே இதயம் நேற்று குவளாதே நினைவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே கனவு நீயும் வாழாதே கலையும் போது மறந்தாதே கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகள் பறித்திட முடியாதே அந்த வானம் போலே உறவாடும் மேகங்கள் தினமும் வரும் போதும் அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும் சந்தன மழை நம்மை அழைக்கும் ஊத்தெங்கள் பாதை சொல்ல வந்து அழைக்கும் மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலின் கூரை துணி போடலாம் விட்டால் இந்த உலகில் சுவாசிக்க உயிர்கள் ஏது? அதுபோல விதைக்கும் விதைகளை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் உண்ணுவதற்கு உணவு ஏது என்று விவசாயத்தை பற்றி ஒரு குழு நாடகமாக எமது பள்ளி மாணவ செல்வங்கள் உங்கள் முன் காட்ட வருகின்றார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்கலாமே. சூப்பர் சித்தி. நீ இருக்க போய் தானே வீடு ஆலமரம் மாதிரி இருக்கு. நடுத்தர குடும்பத்தின் தலைவியாக வருகிறார். ஏய் மங்களா, காலையிலேயே சித்தி சீரியல் பார்க்குறிய, உனக்கு எதனா புத்தி இருக்கா? நான் ஆஃபீஸ் போகணும், பையன் ஸ்கூல் கிளம்பணும், எங்களை ஏதாவது கண்டுக்கிறியா? இதோ எங்கள் அப்பா இருக்காரு, வயசானவர், அவருக்கு ஏதாவது டீ காஃபியாவது போட்டு கொடுத்தியா? அதுவும் கிடையாது. நீங்க கூட தான் நேத்து மேட்ச் பாத்தீங்க. நான் ஏதாவது சொன்னா என்ன? நேத்து பார்க்கல, அதனால யூடியூப்ல பாக்குறேன். அது பொறுக்காது உங்களுக்கு. டே மாணிக்கம், உங்க சண்டையை நிறுத்துங்கப்பா. 3 நாளா பையனோட டைரியில என்ன இருக்கு ஏது இருக்கு அத பாத்தீங்களா? அதை விட்டுட்டு காலங்காத்தால சீரியல் டியூப்லைட்னு சண்டை போட்டுக்கிட்டு. தாத்தா, அது டியூப்லைட் இல்ல தாத்தா, யூடியூப். போங்க தாத்தா, உங்களுக்கு இது கூட தெரியல. அட போடா, அது யூடியூபோ சைக்கிள் டியூபோ, நாங்கெல்லாம் படிக்கலன்னு தான் உங்களை படிக்க வைக்கிறோம். என் மருமகளே, இனிமே சீரியல் பார்க்காம பையனோட எதிர்காலத்தை கொஞ்சம் சீரியஸா பாருமா. சரி சரி, அதை விடுங்கப்பா. ஏய் மங்களா, போய் பெரியவனை எழுப்பு. சரவணா, டேய் சரவணா, எழுந்துடா. மணி 8 ஆச்சு. 12வது படிக்கிற உன் தம்பியை பாரு, சின்ன பையன், அவனே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். உன்னை தினமும் எழுப்புறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா எந்த போனாகி. மணி 8, இதுல உனக்கு பாட்டு ஒரு கேடா?
இப்படிலாம் பாட்டு பாடி ஐஸ் வச்சா விட்டுருவானா? சீக்கிரம் போய் கிளம்புடா. சரி போமா, நான் வரேன். டேய் சரவணா, எனக்கு நேரமாச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். தம்பி கூட்டு போய் ஸ்கூல் விட்டுறேன். சரிப்பா, வாடா தம்பி போலாம். அண்ணா, ஹெல்மெட் இருக்க மறந்துட்டியே. அப்பா சொல்லியிருக்காருல, தலைக்கவசம் உயிர் கவசம்னு. நல்ல வேலைடா, ஞாபகப்படுத்தினேன். டேய் சரவணா, ஹெல்மெட் போட்டா மட்டும் போதாதுடா. 18 வயசு நிரம்பாதவங்க வண்டிலாம் ஓட்டக்கூடாது. இத பத்தி அரசாங்கத்துல ஒரு சட்டமே இருக்கு. எங்க இந்த காலத்து பசங்க நம்ம பேச்செல்லாம் கேக்குறாங்க? எல்லாத்துலயும் வேகம் தான், ஒரு விவேகமே இல்ல. இங்க பாரு குறும்புத்தனத்தை. டேய், வெப்பன்ஸ் ரெடியா? போட்டோஸ்லாம் ரெடியா? குப்பைஸ்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா, பக்காவா செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாலே லாலே லாலா, லாலே லாலே லாலா. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்களோட வெற்றிமாறன். ஆனுவல் டேல உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோ நான் வந்துட்டேன். தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நிலையில நம்மளோட ஆடி அமாவாசை கிட்ட இத பத்தி கேட்போம் வாங்க. இவர் ஏன் இப்ப தரைக்கு தாளாட்டு போறான்னு தெரியல, என்னன்னு பாக்கலாம். ஹலோ சார். தம்பி ஒரு நிமிஷம். நான் தான்பா ஆடி அமாவாசை பேசுறேன். 8ஆம் தேதி நான் மும்பைல இருப்பேன். 9ஆம் தேதி அண்ணன் எங்கடா இருப்பேன்? டெல்லியில. டெல்லியில இருப்பேன். 10ஆம் தேதி நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாதுப்பா. வணக்கம் திரு ஆடி அமாவாசை அவர்களே, நான் செய்தியாளர் வெற்றிமாறன் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ஓ, வெற்றிமாறன் தம்பியா? ஆரம்பத்திலே நம்மளுக்கு வெற்றி தான் போங்க. அதெல்லாம் இருக்கட்டும்யா, மக்கள் எல்லாரும் உங்களை ஆடி அமாவாசைன்னு கூப்பிடுறாங்களே, அது நீங்க ஆடிக்கார் வச்சிருக்கிறனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நான் ஆடி மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ஆடி அமாவாசை பேர் வச்சுட்டாங்க. அது சரிங்கய்யா, என்னைக்குமே வராது நீங்க இப்ப மட்டும் வந்திருக்கிறீங்களே, 2 நாள் எலெக்ஷன் வருது அதனாலயா? தம்பி, அரசியல்னாலே ஒரு கூட்டு முயற்சி தானப்பா, அதனாலதான் கூட்டம் வந்திருக்கேன். என்னங்கய்யா கூட்டம் வந்திருக்கேன்னு சொல்றீங்க, கூட்டமே வரல? தம்பி, இதுக்கான பதில் நான் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லைவ்ல சொல்றேன். தம்பி, மைக்கு கேமரா ஆஃப் பண்ணிட்டியா? இன்னைக்கு நைட் என்ன கேள்வி கேட்க போறியோ அதை என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு போயிடும். நேர்களே, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம ஐயா நேரலையில உங்களை எல்லாரையும் சந்திக்க போறாரு. டோன்ட் மிஸ் இட், மிஸ் பண்ணிராதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வெற்றிமாறன், கீழ்ப்பாக்கம் தொகுதியில் இருந்து. என்னடா இந்த ஏரியா கூட்டம் வரும்னு சொன்ன, ஒரு ஈக்காக்கா கூட காணோம். என்ன வழக்கம் போல கொடுத்த காசுல நீங்களே அம்பிக்கிட்டீங்களா? அது வந்து இப்படியே போனா எப்படா நான் சிஎம் பிஎம் எல்லாம் ஆகுது? போங்கடா. சரி, அது ஒரு 2 பேர் வராங்க பாரு, அவங்கள புடி. அதுக்குள்ள நான் ஆலையை ஸ்டார்ட் பண்றேன். கூட்டுவது பொதுநல கொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், நம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, வண்டியை நிறுத்துப்பா.
அப்பா கூப்பிடுறாரு. அங்கிள், ஏன் அங்கிள் நீங்களே குப்பையை போட்டு நீங்களே பெருக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நீ சின்ன பையன்பா, இதெல்லாம் உனக்கு புரியாது. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா. அந்த பெருசா கூப்பிடுறா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பெருசு, அண்ணன் கூப்பிடுறாரு, பாபா. யாரு நீங்க? பெருசு, எங்க அப்பாவை தெரியல. தெரியலையே. அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஓ, இவரு பேருக்காக வேலை செய்றீங்க. ஆனா ஊருக்காக வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க விவசாயிங்க. கொஞ்சம் அங்க பாருங்க தம்பி. இந்த மாதிரியப்பா காலையிலேயே விவசாயம் பண்ண கிளம்பியாச்சா? நீ தான் படிக்கல, விவசாயம் பண்ற. உன் பையனையும் எதுக்குப்பா தனியா விவசாயத்துக்கு படிக்க வைக்கிற? வேற ஏதாச்சும் படிக்க வைக்கலாம்ல. தோ என்னையே எடுத்துக்கோ. என் பையன் அமெரிக்கால படிக்கிறான், சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறான். உன் பையன் லைஃப்ல நீயே கெடுக்கிறப்பா. ஆமா, உங்க பையனுக்கு வலிப்பு வந்துருச்சு, கையில சாவி கொடுங்க. டேய், அது வலிப்பில்லடா. அவன் அமெரிக்கால படிக்கிறான்ல, அவன் இங்கிலீஷ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏங்க, இதுக்குதான் நம்ம பையனை விவசாயத்துக்கு படிக்க வைக்கவனு தலைப்பாடம் அடிச்சுட்டேன். கேட்டீங்களா? ஐயா, உங்க பையன் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறது நல்லதுதான். ஆனா அவன் சாப்பிடுறதுக்கு யார் வேலை செய்யறது? எங்களை மாதிரி விவசாயி வேர்வை செஞ்சு உழைச்சாதான் உங்க பையன் சாப்பிட்டுட்டு சாஃப்ட்வேர் நல்லா வேலை செய்ய முடியும். அத புரிஞ்சுக்கோங்க. அட ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். நானும் என் பையனுக்கு விவசாயத்தை பத்தி சொல்றேன்ப்பா. பொன்னி, டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ ஏன் இந்த ஊருக்கே சோறு போறது யாருன்னு நம்மளே மாதிரி விவசாயி தானே. எல்லாரும் மேல் படிப்பு போயிட்டா நம்ம விவசாயத்தை யாரு காப்பாத்துறது? அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசி பொண்ணு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன மனம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் மதிப்பு அயலாட்டில். பெற்றோர்கள் கொஞ்சம் கரவோசம் எழுப்பணும். என்ன பொன்னி, கலையெல்லாம் பறிச்சிட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ பறிச்சுட்ட செல்வி. இவ்வளவு உழைச்சு என்ன புண்ணியம்? கையில காசு கூட மிஞ்சல. உழைச்சு ஓடா போனதுதான் மிச்சம். நம்ம பொழப்பு வீடு விட்டா காடு, காடு விட்டா வீடுன்னு ஆயிடுச்சு. ஏன் புள்ள சகிச்சுக்கிற? எந்த ஆறுதான் தன்னோட தாளத்தை தனிச்சுக்க ஓடுது? எந்த மரம் தனக்காக பூ பூத்து காய் காய்க்குது? அது போல இங்க வளர்ற பயிர்கள் எல்லாம் நமக்கு மட்டுமா? இந்த ஊருக்கே நாம தானே சோறு போடுறோம். என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு அறியாமையில நான் பேசிட்டேன். நமக்கெல்லாம் செய்யற தொழில் தான் தெய்வம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெய்வம் நம்மளை கைவிடாதுன்னு நான் நம்புறேன். ஆமா பொண்ணி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எங்க கைத்தட்டல் உற்சாகம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். எங்களுக்கும் காலம் வரும், காலம்
பைப், மண்வெட்டி, கோடாரி, கடப்பாறை கண்டறிந்தவரை விட இந்த உலகில் இன்னும் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை. இந்த தொழில் வளர்ச்சின்னு சொல்றோமே, நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம். அந்த சாப்பாடு எங்கிருந்து வருது சொல்லுங்க பார்ப்போம். விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். விவசாயத்தை படிக்காதவங்க செய்யற தொழில் என்று நம்ம நினைக்கிறோம். விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை. காவல் தெய்வமே எங்கள் வேம்பு தலைவா, வெட்டுடையானே நல்லதை செய்யவா என்று ஐயனாரை வரவேற்போம். வாராரையா வாராரே, ஐயனார் வாராரே, வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. ஐயா வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. நிச்சருவ கைகள் ஏந்தி வாராரே. வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. ஐயா வாராரையா வாராரே, ஐயனார் வாராரே, வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. ஐயா வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. நிச்சருவ கைகள் ஏந்தி வாராரே. வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. ஐயா நிச்சருவ கைகள் ஏந்தி வாராரே. வாராரையா வாராரே, ஐயனார் வாராரே, வனமிடி வட பூமி பொடி வட வாராரே. ஐயா நிச்சருவ கைகள் ஏந்தி வாராரே. மேற்கு தொடர்ச்சி மலை எங்க சாமி மலை, யாரு ஐயனாரு வராரு. வீர வளஞ்ச மண்ணில் வெற்றி தலகோகிட்டு பாரு ஐயனாரு.
படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை மரப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தரப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நீங்க கிட்ட நேற்று கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே. நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே. ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்காவதா எடுத்து வந்தோம் நல்லவரா. ஈஸ்வரன் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் கண்ணபுரம். பிள்ளையார் முதல் முதலா முத்தமிடும் அந்த இடம், எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்பன் பிறந்த இடம். முல்லையார் முதல் முதலா முத்தமிடும் அந்த இடம், எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்பன் பிறந்த இடம். ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்காவதம் எடுத்து வந்தோம் நல்லவரா. ஈஸ்வரன் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் கண்ணபுரம். உடுக்க சத்தம் கேட்ட தாயி ஓடி வந்து நில்லு நில்லு. தடுத்து நிற்கும் வேலி எல்லாம் தகக்க அருள் வாக்கு சொல்லு. வானம் தொட்டு பூமி எங்கும் வாழும் சக்தி மாரியம்மா. மானம் மரியாதைகளை காத்து நிற்க வாடியம்மா. நாளும் உன்னை பூஜை செய்ய நல்ல பதில் தாரும் அம்மா. நினைச்ச போது அணைக்க வேணும், தவிச்ச காலம் அணிக்க வேணும். படைச்ச தாயே மனசு வாழ்வு இறங்கி நீயோ வளர்க்க வேணும்.
வரக்காத 48 மடையாண்ட ராமநாடு. எந்த நாட்டு எல்லையில கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அல்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணும் கருப்பையா, தரவே கருப்பையா. அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம், அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம்.
வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. இந்த வீடியோ தான் இதே மாதிரி மறந்துட்டேன். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।